கன்னிராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தாங்க உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோரும் கன்னி ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏழு தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டங்கள் தானாக உங்களை வந்து சேர்ந்திருக்கும். கன்னி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலைகளை மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான கன்னி ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சரியாகிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். கடந்த காலகட்டத்தில் 2025 மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. கன்னி ராசிக்காரங்க தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2026 முதல் மாதம் ஜனவரி அப்படிங்கிறது முடிஞ்சு நீங்கள் இப்போ எதிர்பார்த்தது எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த 2026 முதல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் நினைச்ச மாதிரி எந்த ஒரு மாற்றமும் நடந்திருக்காது. தற்போது இந்த பிப்ரவரியில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகண சேர்க்கை ஒன்றாக இருக்கு. அதிலும் குறிப்பாக புதன் பகவான் இருக்காரு. இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி. தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்காது. கடந்த காலகட்டத்தில் 1.5 வருடங்களாக ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா சனி
சனி பகவான் மீன ராசிக்கு வக்கிர நிவர்த்தி அடைகிறதால இத்தனை நாட்களா மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்போது உங்களுக்கு பிளஸ்ஸா மாறி செயல்பட போறாரு. இதன் மூலம் கண்டக சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே ஒரு 6 மாதம் இருக்காது. இதன் மூலம் திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறீங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி. உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது 3ஆம் இடத்துல லக்னஸ்தானத்தில் வரப்போகிறார். இதன் மூலம் ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் தற்போது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது. இதன் மூலம் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகுது. அதற்காக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிக்கும் பொது பலனாக பார்க்கப்படுது. இதன் மூலம் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சியா நாங்கள் கடந்த காலகட்டத்தில் 2025 ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் நிறைய கஷ்டமும் துன்பமும் தாங்க இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் இந்த 2026 எங்களுக்கு கஷ்டம் முடியாது, கஷ்டம் வருதா அப்படின்னா எங்களால் தாங்க முடியாது. உங்களுக்கு இந்த வருடம் இந்த 2026 வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு முற்றிலும் ப்ளஸ்ஸாக மாறப்போகுதுங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஏன்னா கடமை இப்பொழுது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க. கடந்த காலகட்டத்தில் உடல் சார்ந்த பிரச்சனை மூலியமாக கன்னி ராசிக்காரங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க. இதில் அனைத்தும் தற்போது முழுவதுமாக உங்களுக்கு இந்த கேது பகவான் மூலியமாக நிவர்த்தியாக போகுது. எந்த நோயின்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2000-3000 செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இது அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு ஒரு 10,000-15,000 சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, உங்களுக்கு பிடிச்சமான வேலை, நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, ஐடி ஜாப் இல்லை பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்ட வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களை அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு கிடைக்க போகும். இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைவந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும். உறவில் இருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கல் பெரும்பாலும் சந்தித்து விட்டீங்க. இதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க. ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சு நிச்சயதார்த்த வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விட்டுருவாங்க. அதனால ஜாதகத்துல நிறைய பிரச்சனை, ராகு கேது பிரச்சனை, சொந்த ஜாதகம், செவ்வாய் ஜாதகம், திருமண தடைகள் அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். அதுவும் ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதும்
நிவர்த்தியாக போகுதுங்க. வாழ்க்கை துணை இழந்த கன்னி ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா, இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க, ஊர்க்காரங்க தப்பா நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டா இருந்து இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு சண்டை சச்சரவு வந்திருக்கலாம். இல்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணி இருந்தாலும் கூட மறுபடியும் வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா நீங்க மீண்டும் ஒரு முறை சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல நீங்க பிரிஞ்சே இருந்தாலும் சேர்ந்து வாழ்வீங்க. கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த கால கட்டத்துல காதல் தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பாத்தீங்கன்னா அது கன்னி ராசி தாங்க. ஒரு பெயர் இருக்கும், ஆனா தற்போது பாத்தீங்கன்னா காதல் அதிகமாக தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பாத்தீங்கன்னா அது கன்னி ராசி தாங்க. கன்னி ராசினாவே காதல் பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஆனா உங்களுக்கு இதுதாங்க நிச்சயம். அதுவும் இல்லாம உங்களுக்கு நிறைய சிக்கல், நிறைய சண்டை சச்சரவு கஷ்டங்கள் உங்களுக்கு இதனால வந்திருக்கும். ஆண்கள் இருக்கட்டும் இல்ல பெண்களா இருக்கட்டும் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலியமா நிறைய காதல்கள் பிரேக்கப் ஆகிருக்கும். இல்ல வீட்டுல போய் சொல்லும் போது பேரண்ட் வந்து உங்க காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை அனைத்தும் தற்போது வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க. காதல் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இந்த 2026 பார்க்கப்படுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுதுங்க. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் தற்போது முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போறீங்க. இனி உங்களுக்கு வளர்ச்சி அப்படின்னு கண்ட உங்களுடைய குடும்ப உறவுகள் சொந்தங்கள் ஏதாவது பிரச்சனை சம்பந்தமா இல்லை ஏதாவது ஒரு மனஸ்தாபம் எதுவா இருந்தாலும் அவங்களே உங்ககிட்ட தேடி வருவாங்க. விலகி இருந்தவங்க உங்களுக்கு ஆட்டம் பேட்டி தேடி வருவாங்க. உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. எதையும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல நன்மையாகவே அமையும்.